சபா ஹலோ மக்கள்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து உண்மையிலே நெகிழ்ச்சியாகவும் பேர் அதிர்ச்சியாகவும் இருக்கும். அப்படி ஒரு ஹலோ ஹலோ, சொல்லுடி. எப்படிடி போச்சு ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ்லாம்? மயிறு மாதிரி போச்சு. ஏன்டி இப்படி சொல்ற? ஆமா, கடுப்பா இருக்கு. என்ன சொன்னாங்க ஆஃபீஸ்ல? ஆமா, ஏதோ புது ஷோ வேற ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இன்னும் 3 நாள்ல என்ன பண்ணோன்னே தெரியல. ஒரு ஐடியா கூட இல்லை எனக்கு. நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்க்க வேண்டியதானே? அங்கதான் விதவிதமா நிறைய ஷோ பண்ணுவாங்கல்ல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு. அப்படியா? ஆமா, நீ தான் நல்லா பேசுவல்ல. உனக்கு என்ன மாதிரி ஷோ வருமோ அதை பண்ணிட்டு. ம் நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் மேட் சௌமியா இருக்கால, சரி, லாக்டவுன்ல ஓகே. அவளுக்கு வந்து நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன். கட் பண்ணாத. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். ஆமா, உங்க கூட இன்னொரு பொண்ணு வந்தாங்களே, தர்ஷனா, அவங்க என்னாச்சு? உள்ளேனையா தர்ஷனா, உங்களோட வீடியோ என்னாச்சு? வீடியோவா? என்னடா பாயிண்ட் 1 ஏவிஎஃப்எம்ல நான் உங்க ஆர்ஜே ஸ்ரீ பேசிட்டு இருக்கேன். ஆகி இப்படியா தேர்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. சரி வாங்க, என்ன நடக்குதுன்னா பாப்போமே. வித்யா, வித்யா, ஐயோ வித்யா, 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 ஒரு நிமிஷம் வித்யா. வித்யா, இப்போ உனக்கு என்னதான் வேணும்? இல்ல, அந்த பொண்ணுக்கு மட்டும் வீடியோ பண்ண ஐடியா கொடுத்தீங்கல்ல, எனக்கும் அப்படியே ஒரு ஐடியா கொடுங்களேன். கிரவுண்ட் ரிப்போர்ட், குடி டாக்குமெண்ட்ரி, டாக் டு ஏஷியாவில், வாக்ஸ் பாப். நீயே ஒரு வாக்ஸ் பாப் பண்ணக்கூடாது? வாக்ஸ் பாப்பா? ஓகே, சூப்பர் ஐடியா. என்ன சொல்றேன்னு கேட்காமலே போறாங்க. ச்சே, இந்த புள்ளைகிட்ட போயிட்டு ஏமா வேலையை செய்யுமா அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த பொண்ணு நான் வாக்ஸ் பாப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பந்தாவா போயிருக்கு. வாக்ஸ் பாப்னா என்னன்னு ஒரு இளவு கூட இந்த பொண்ணுக்கு தெரியாதுன்னா பாத்துக்கோங்களேன். வாக்ஸ் பாப்னா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். மைக் எடுத்துட்டு வெளியில போய் நின்றுட்டு ரோட்ல நிறைய பேர் வேலை விஷயமாவும் போயிட்டு இருப்பாங்க, சும்மாவும் போயிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் மைக்கை கொண்டு போய் வாயில விட்டுட்டு, உங்களுக்கு என்ன கலர் ட்ரெஸ் பிடிக்கும், உங்களுக்கு எந்த நடிகரை பிடிக்கும், உங்களுக்கு இந்த ஹீரோயின் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறது தாங்க வாக்ஸ் பாப். இது நிறைய பேர் சோஷியல் இஷ்யூவா கூட கொண்டு போவாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு வாக்ஸ் பாப்னா என்னன்னே தெரியாது. இந்த பொண்ணு வாக்ஸ் பாப்னா என்னன்றதை யார்கிட்ட போய் கேட்டிருக்குன்னா, த கிரேட் பிரில்லியன்ட் நம்ம ஆளினால் அழகராஜா மணிகிட்ட போயிட்டு, நம்ம தலைவர் மணி என்ன சொல்லியிருக்காருன்னா, வாக்ஸ் பாப்னா வெயில நின்று போய் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இப்படி மொட்டையா சொன்னதால அந்த அம்மா என்ன சொன்னாங்க, வெயிலா, ஐயோ நான் ஐஸ்கிரீம் மாதிரி வெயில போய் வச்சா நான் உருகிடுவேன், அது இதுன்னு சொல்லிட்டு அலப்பறை கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம பிரில்லியன்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வெயில போய் நின்று பண்றீங்க, நம்ம ஹெட்டை நீங்க அட்ராக்ட் பண்றதுக்கு நீங்க ஆஃபீஸ்க்குள்ளே இருந்து பண்ணுங்களேன், உங்களுக்கு பட்ஜெட்டும் மிச்சம் எல்லாமே மிச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கேவலமான ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு நம்ம மணி சார். இவங்க சொன்னது கூட ஒரு காமெடி இல்லை, இந்த 2 அறிவாளிகளும் சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க பாருங்க, அதுதான் காமெடியே. இந்த வீடியோவை எப்படி எடுக்க போறாங்கன்றத நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எதை பத்தி பார்க்க போறோம்? ஓகே, நம்ம வியர்ட் ஃபுட் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? இவர்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். ஐயோ, ஒரு நிமிஷம் இருங்க. போலாமா? வியர்ட் ஃபுட் நீங்க சாப்பிட்டது சொல்லுங்க. வியர்ட் ஃபுட்டா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. எதுவும் கிடையாதா? இல்லை.
விக்கி இதுல வாக்ஸ்பா ஃபுட்டேஜ்லாம் இருக்கு, கொஞ்சம் காப்பி பண்ணி எடிட் பண்ணிடுறீங்களா? ஓகே. எவ்வளோ நேரம் இருக்கு? அது ஒரு 45 நிமிஷம் இருக்கும். 45 நிமிஷமா? ஆமா விக்கி. தம்பி அன்பே. சார் சார் எப்படி சார் இருந்துச்சு? யார் எடிட் பண்ண வீடியோவை? அன்பு தான் சார். அன்பு 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 டே அன்பு டே அன்பு. சார் கூப்பிடாரு, வாடா. என்ன ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க, நான் கொஞ்சம் நேரத்துக்கு கால் பண்ணுறேன். சார் 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 வீடியோ அப்லோட் பண்ணலாமா சார்? இன்னைக்கு நாளைக்கு அப்லோட். ஓகே சார். சாப்பிட்டேன், நீங்க? அவளை விட நீ தான் அழகு. தேங்க்யூ. என்ன கருமண்டா இது, ச்சே. லெனினே, ஆ எப்படி லெனினே எல்லா பிள்ளைங்கிட்டையும் பேசுகிறீங்க? அதெல்லாம் அப்படிதான் விக்கி. ஒரு நிமிஷம் இருங்க. தர்சனா ம்? உன்னை கீழே கூப்பிட்டாங்க. போடா போடா தயிர். போடா மயிறு. அந்த பொண்ணு எங்கயா? கால் பண்ணி பார்த்தியா? இல்லை சார், கால் பண்ணேன் ஆனால் அவங்க ஃபோன் எடுக்கல சார். அவங்க ஃபோனை எடுக்கலையா? ஒரு ஷோ ஹிட்டு கொடுத்துட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு எங்கே போகிறாங்கன்னே தெரில. சரி விடு. அந்த ரம்யா ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஷோ இவங்களுக்கு கொடுக்கலாமா? சார் இது இந்த பொண்ணுக்கா? இல்லை சார். ஆமாய்யா, வரும்யா. ஒரு நிமிஷம் இரு. தர்ஷனா, இதுக்கு முன்னாடி ரம்யான்னு ஒருத்தவங்க இங்கே ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஷோவை நீங்கள் பண்ணுங்கள், நல்லா வரும். எண்ட் ஆஃப் டிஸ்கஷன், எண்ட் ஆஃப் மீட்டிங். தர்ஷனா, சொல்லுங்க சார். உள்ள அவன் சொன்னதெல்லாம் பற்றி யோசிக்காதம்மா. அவன் கிடக்குறான் சின்ன பையன். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை சார். அம்மா எப்படி இருக்காங்கம்மா? நல்லா இருக்காங்க சார். உங்கள் அம்மா இன்னும் எல்ஐசியில் தானே ஒர்க் பண்ணுறாங்க? ஆமாங்க சார். அவங்களும் கையில் இதே மாதிரி தான் வாட்ச் கட்டியிருப்பாங்க. ஓ அப்படியா? ஓகே சார், நான் மேலே போகலாமா? ஓகே. தர்ஷனா, அம்மாவை கேட்டதா சொல்லுங்கள். சரிங்க சார். என்னாச்சு, இப்போ அனுப்புவீங்களா மாட்டிங்களா? ஐயோ சீக்கிரம் முடிங்க விக்கி. என்ன விக்கி இப்படி பண்றீங்க? சீ. விக்கி விக்கி, இந்த மூவி நைட்னு சொல்றாங்களே ஏதோ குரூப்ல, அப்படின்னா என்ன? ஓ அதுவா? எல்லா ஆஃபீஸ்லேயும் ஸ்ட்ரெஸ் ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்கங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் இவங்க யாருமே ஸ்ட்ரெஸ்ஸே ஆக மாட்டாங்க. ஏன்னா இங்கே வேலை செய்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான் இவங்களுக்கு. இவங்க மூவி நைட்டுன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அதில் என்னென்ன கூத்து நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் மூவி நைட்டா? இப்படி இருக்கு. ஏய் யாராவது ஃபோன்ல குடுறா. ஹலோ. ஹலோ அன்பு. ஏய் என்னடா பொம்பளை குரல் கேக்குது? யாரா அது? லவரா? அக்கா தங்கச்சி? இல்லை.
ஒருவேளை அவருக்கு லவ் ஃபெயிலியரோ? ஆமாம், ஒரு பிள்ளைய ஒன் சைடாக லவ் பண்ணா ஊமை வந்து சொன்னால் அந்த பிள்ளை வேணான்னு சொல்லிடுச்சு. அம்மா இல்லை என்ன சித்தார்த் பற்றி தெரியுமா? வா. ஏய் யாரை தாண்டது? வைஃப். எது ஒய்ஃபா?